நீ பொறுக்கினா நான் கேடு கட்ட பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் டபுள் பொறுக்கி. பைத்தியமாயவே. நீ மாசுனா நான் பக்கா மாஸ். நீ மாஸ்னா ஆப்பு நான் பக்கா லோக்கல் மாஸ்டா. ஏய் ஐயோ பயமா அது கடிச்சிராத. மொட்டை சிவா கெட்ட சிவாடா. இந்த ஜட சிவா கெட்ட சிவாடா. இந்த ஜட சிவா கெட்ட சிவாடா. ஹலோ டியர் மாட்டிஸ், நம்ம இனிமே இந்த காஞ்சனா ரோஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா பல ரோஸ்ட், ஸ்ரீலங்கா காஞ்சனா, கர்நாடகா காஞ்சனா, பர்மா காஞ்சனா, பெங்காலி காஞ்சனா, இப்படி பல ரோஸ்ட் போட்டு நம்ம சேனல்ல குவிச்சாச்சு. இருந்தாலும் அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்ல பிளாக் பஸ்டரான காஞ்சனா 2 திரைப்படத்தை கர்நாடகால ரீமேக் பண்ணாங்க. கர்நாடகால ரீமேக் பண்ணாங்கல்ல, அதை திருப்பியும் தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. ஏண்டா ஆல்ரெடி அதுதான் தமிழ்ல இருக்கடா ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கும் தெரியல. ஆல்ரெடி தமிழ் வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய காஞ்சனா 2 படத்தை இவங்கள எது ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சுன்னு தெரியல, திருப்பியும் டப் பண்ண தமிழ்ல. இந்த தமிழ் டப்பிங் டீம் என்னென்ன கூத்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓப்பனிங் சீன்ல ஆயா சத்யமா ரியல் ஸ்டாரான நம்ம உபேந்திராக்கு ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வைக்கிறானுங்க. அந்த சாங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அது மாதிரியான ஒரு காஸ்டியூம்ல நம்ம உபேந்திரா வராப்ல. என்னடா அங்கங்க டிவிகேயோட கொடியெல்லாம் பறக்க விட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவங்க ஸ்டேட்ல கர்நாடகா லாங்குவேஜை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கொடிங்க. விளங்கிச்சா? இப்போ நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அப்ப சாங்கும் கர்நாடகாவை பத்தி தானே இருக்கணும். அதுதான் இல்ல. நான் என்ன சொன்னேன், இது தமிழ் டப்பு. அதனால அவங்க ஊர்ல கர்நாடகா ஆந்தமா எடுத்த ஒரு பாட்டை இங்க தமிழ் ஆந்தமா மாத்தி வச்சிருக்கானுங்க பாருங்க. நான் அடிச்சாக்கா சவுக்கடி, நான் பிடிச்சாக்கா உடம்படா மத்த சகல பிகில பிஞ்சிடு, நான் அடிச்சாக்கா நீ காலி. டேய் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா? இதோட ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் இருங்க. சென்னை புள்ள பாருடா, நான் தமிழ்நாட்டு பிள்ளையடா, உயிரும் மூச்சும் என்றும் எனக்கு தமிழ்தானடா. ஏடா டேய், அவனுங்க ஊர்ல கர்நாடகாவை புகழ்ந்து கர்நாடகா ஸ்டேட்னு சொல்லி பாடின பாட்டை நீங்க என்னமோ தமிழ்நாடு சென்னைன்னு சொல்லி பாடி என்னடா பாட்டு இது? என்னடா இதெல்லாம்? தமிழ்நாடே என் சுவாசம், தமிழ் தாயே என் தெய்வம். இந்த பாட்டு பாடினவ மட்டும் அந்த கர்நாடகா ஆளுங்க கிட்ட கிடைச்சான்னு வச்சுக்கோ, என்னையும் உட்பட்டு தான் சொல்றேன், வச்சு செஞ்சிருவாங்கடா. சரிப்பா பாட்டை விடுங்க, அதுதான் தமிழ் டப்பிங்ல இப்படி கழிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளுக்கு தான் தெரியுது. சரி, இந்த சாங்க எங்கடா எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு மால் வாசல்ல கார் பார்க்கிங்ல வச்சு எடுத்திருப்பாங்க போல. மொத்தத்துல இந்த சாங்க பத்தி என்ன சொல்றது, லோ பட்ஜெட்ல ஒரு ஹை குவாலிட்டியா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அம்பிட்டுதான். ஆனா இந்த தமிழ்ல லிரிக்ஸ் எழுதினவங்க கூட கர்நாடகா பக்கத்து போயிருவாங்க போல. இந்த வீடியோ பண்ணிட்டு நான் கண்டிப்பா போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதோ? ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா என் வாய கிளறீங்க? என் மச்சான் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. என் அண்ணன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. கேமராமேனா? இந்த டிவி சீரியல் எல்லாம் படம் பிடிப்பாங்களா, அந்த கேமராமேன். கேமராமேனா? எதுல? அது அது இந்த டிவி சீரியல் எல்லாம் போட்டோ எடுப்பாங்கல்ல, அதான். நீ 100 ரூபாய்க்கு நடிக்கிறியா, நான் இப்ப பாரு 1000 ரூபாய்க்கு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்லயே ஓவர் ஆக்டிங் ஆன ஒரு சீனை இந்த அம்மா ஓவர் ஆக்டிங் பண்ணி வச்சிருக்கும் படத்துல. அவாடா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. இப்ப நான் ஒரு சபையான ஒரு சம்பவம் ஒண்ணு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் சாங் கேட்டே பல பேருக்கு மைல்ட் அட்டாக் வந்திருக்கும். ஆனா இப்போ நான் ப்ளே பண்ண போற சாங் கேட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வாய்ப்பு இருக்கு. இசை மலையை நினைய தயாரா? செல்ல கிளிய நீ அருகில் வாடி, மச்சானா உனக்கு தாண்டி. செல்ல கிளியே நீ அருகில் வாடி, மச்சானா உனக்கு தாண்டி வா. வாட் a wonderful lyrics. Is it? செல்ல கிளிய நீ அருகில் வாடி. டேய்,
எவன்டா அந்த சிங்கரு? தூங்கிட்டு இருக்கும் போது அவனை பாதியில எழுப்பி கூட்டான்ட்டீங்களாடா? என்னடா படிச்சிட்டு இருக்க பாட்ட? நானே காட்ஃபாதர், என்றும் நான் தான் சூப்பர் ஸ்டார். என்றும் நான் தான் சூப்பர் ஸ்டார். வாருங்கள் தோழிகளே, யூ ஆர் மை டியர். ஏண்டா பாடுறவன் தான் ஒரு பைத்தியக்கார பையனா? லிரிக் எழுதுறவன் ஒரு மட்டமான பயலா இருப்பான் போலே. என்னடா இது? செல்ல கிளிய நீ அருகில் வாடி வாடி. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போங்கடி. ஏண்டா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு லிரிக் எழுதி வச்சு அத பாடாம படிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன். யாரா நீங்கெல்லாம்? இவனுங்க பாடுறதே படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப படிச்சா எப்படி இருக்குங்கிறத இப்ப பாருங்க. பத்தினி சித்தினி பருவமங்கை உன்னுடைய வாழ்க்கை, என் லீலைகள் காம குரோத மோகம் அனைத்தும் உன்னுடனே, ரம்ப ஊர்வசி மேனக திலோசம் அனைவரும் உன்னுள்ள அடக்கம், இந்த மாமன் கபாலி உனக்கு தாண்டி. ஐ லைக் இட். சூப்பர்ண்ணா. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாடினாதான் புரியல அப்படின்னு நினைச்சா இவன் பேசினாலும் புரிய மாட்டேங்குது. யாரா நீ? சரி, இந்த அட்ராசிட்டி தான் இவங்க பண்றாங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல பாடிட்டு இருக்காங்க பாருங்க. என்னதான்டா உங்களை பண்றது? இது ஃபேமிலியோட பாக்குற வீடியோங்கிறதால நல்ல கெட்ட வார்த்தை கூட பேச முடியல. அண்ணாடைஸ் மச்சான் நான் உனக்கு தாண்டி. அட பாவீங்களா, எவனாச்சும் மன உளைச்சல் அந்த சாங்க கேட்டான்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு போயிருவான்டா. கல்ச்சால போற பசங்களா. ஆனா ஒருத்த சம்பந்தமே இல்லாம பின்னாடி பீட் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான் பாரு. லிரிக் ஒரு பக்கத்து அவன் எழுதுறான், இவன் ஒரு பக்கத்து பேசிட்டு இருக்கான், அவன் ஒரு பக்கத்து டப்பாவை கவுத்து வச்சு தட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு மியூசிக் சாங்காடா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? டப்பிங் கொடுக்குறீங்க சரி, சாங்குக்கு எதுக்குற டப்பிங்? பாட வேண்டியதுனடா நீங்க? இதெல்லாம் ரியல் ஸ்டார் ஃபேன்ஸ் பார்த்தா என்ன ஆவறது? ரிப்பன்ல தூக்கு போட்டு தொங்கிற மாட்டாங்க பக்கீஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சரி சரி, இது ஒரு பேய் படங்கிறதே மறந்துட்டு நம்ம பாட்டு கண்டமேனிக்கு காப்பி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பயப்பட வேண்டிய சீன் வந்தாச்சு. இவனுங்க பேயை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை காமிக்கிறாங்க அப்படிங்கிறத அதை நீங்களே பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். டேய் என்னடா இது? பேயை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹார்பிக் விளம்பரத்துல வர கிருமியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க. So, you thought you could keep your family safe with ordinary toilet cleaners? நீங்களே பாருங்க, இந்த முகரக்கட்டையும் இதுல வர முகரக்கட்டையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இது என்னடா இது? ஏண்டா கக்கூஸ் விளம்பரத்துக்கான இந்த பொண்ணு இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு? சை, ஒருவேளை இந்த ஆடு கம்பெனிக்கார எதுவும் ஸ்பான்சர் பண்ணிருப்பானோ? சரி போயிட்டு போது விடுங்க. நான் உங்களை பயமுறுத்தலாம் நினைச்சேன், ஆனா இது ஒர்க் அவுட் ஆகாது போல. இருங்க, நான் உங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு சீனை போடுறேன் பாருங்க. எங்களுக்கு வேலைக்காரங்கெல்லாம் யாரும் வேண்டாம். எங்க அண்ணியும் நல்லா சமைப்பாங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும்னு எம்டி சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? யாரும் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சாரி மை டியர் மாண்டிஸ், இதுக்கு அந்த ஹார்பிக் விளம்பரமே பரவாயில்ல போல. சரி விடுங்க, ரெண்டாவது சீனும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த சீன்ல கண்டிப்பா உங்களுக்கு பயம் வரும். வெயிட். என்னப்பா ரியல் ஸ்டார் எதுவும் குளிக்கலையா? பார்க்கிறதுக்கு சிவா மாதிரியே இருக்கு. நீ நீ ஏன் சிவாதா? நீ ஏன் சிவாதா? சிவாவா? இலை என்னடா இது? பேயா இல்ல பைத்தியமாடா? சாரி பாஸ், இதுலாச்சும் பயம் வரும்னு பார்த்தேன், பைத்தியம் தான் வெளில வந்திருக்கு. சரி விடுங்க, இப்ப பயப்படுத்துற வேலையை விட்டுருவோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கே போயிருவோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சிவா 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 யார் அது? நீ இந்த கல்பனாவையோ அடிக்கிறியா? இல்லையே, இந்த சீன் இப்படி வராதே. கங்காவை அடிக்க பாக்குறியா? இல்ல பிரதர், மொட்டை சிவா கெட்ட சிவாடா. மொட்டை சிவா ரொம்ப கெட்ட சிவா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த பேய் வாய்ஸ்க்கு டப்பிங் கொடுக்கறவன் ஆய் வருதுன்னு வெளில போயிருந்தானா, சோ அதனால கொஞ்சம் அந்த பிள்ளைய ஓன் வாய்ஸ்ல டப்பிங் பண்ணி போட்டுருச்சு போல. ஆத்திரத்தை அடக்க முடியும், ஆயெல்லாம் அடக்க முடியுமா என்ன? போயிட்டு போது விடுங்க. ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? என்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம. காஞ்சனா 2ல டாப்ஸி கங்காவா மாறுற சீன் இருக்கும்ல,
முழு கங்காவை பார்க்கணுமா? பாத்துட்டீங்களா? அப்படியே இந்த கல்பனா 2க்கு வாங்க. என்னடா கல்பனாவை கூப்பிட சொன்னா என்னடா கைப்புள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஹைட்ல 1/2 அடி டிஃபரெண்ட் இருந்தா பரவாயில்ல, இது 6 அடி டிஃபரெண்ட் இருக்கும் போலயே. இருக்கட்டும். ஸ்பூஃப் தானே பண்றீங்க, பண்ணுங்க. நீ பொறுக்கினா நான் கேடு கட்ட பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் டபுள் பொறுக்கி. பைத்தியமாயவே. நீ மாசுனா நான் பக்கா மாஸ். நீ மாஸ்னா நான் பக்கா லோக்கல் மாஸ்டா. ஏய் ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. பக்கா மாசுங்கிறது தான் சார் டைலாக். அது என்ன பக்கா லோக்கல் மாசு வேற? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா ஓவர் ஆக்டிங் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா ரொம்ப ஒஸ்ட் ஆக்டிங்கா இருக்கு? ஓவர் எக்ஸ்பிரஷனு, ஓவர் ஆட்டிடியூடு, எதுக்கு? என்னையே நீ டச் பண்ணிட்டல. இந்த ஜட சிவா கெட்ட சிவாடா. எதே ஜட சிவாவா? அது மொட்டை சிவா இல்லையா? அட மூதேவிகளா! ஏண்டா ஸ்பூஃப் பண்றதுக்குன்னு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கடன் வாங்கி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஜட சிவா கெட்ட சிவாடா. இந்த காஞ்சனா படத்துல பாத்தீங்கன்னா வில்லனோட பையன் கேரக்டரா ஒருத்தனை காம்பானுங்க. என்ன சொல்றீங்க? என்ன வேணும்? இந்த கேரக்டர்ல பைத்தியமா நடிச்சவரு ரொம்ப அருமையாவே நடிச்சிருப்பார். அப்படியே இந்த கல்பனா படத்துக்கு இப்ப போவோம் பாருங்க. இங்க வா. அப்புறம் அவனை பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு டோப்பாவை மாட்டி அது அவனுக்கு செட்டும் ஆகல. கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவன் மாதிரி உட்கார வச்சிருக்கானு. இவனை பார்த்தா பயம் ஒரு படம். அதானே நீங்க தான் காஞ்சனா படத்தை எடுக்கலையே, காஞ்சனா படத்தை கலாச்சில எடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இது பரவாயில்ல, ஒரு மாஸ் சீன்னு ஒண்ணு காமிக்கிறானுங்க. அந்த மாஸ் சீன்லயும் ஒருத்தர் லிரிக்ஸ் எழுதியிருக்கான் பாருங்க. இந்த சிவா நல்லவங்களுக்கு, ஜட சிவா உன்ன மாதிரி கட்டடா பொறுக்கி லோக்கலுக்கு ரொம்ப கெட்ட சிவாடா. புரிஞ்சு போச்சு. அந்த பாட்டை படிச்சாங்க தெரியுமா? அதே டீம் தான் இந்த டைலாக்கே உட்காந்து எழுதிருக்காங்க போல. என்னடா பஞ்ச் இதெல்லாம்? விட்டா கொட்ட சிவா கெட்ட சிவாங்குவீங்க போல. இந்த மொட்டை சிவா கெட்ட சிவான்னு தெரியாதா உனக்கு? பாஸ், இந்த டைலாக்கே அவங்களுக்கு தெரியல, நீங்க வேற. ஏயோ ஒரு 1,000 ரூபாய்க்கு பிளேட வாங்கி மசுரை சரிச்சிருக்க வேண்டியதானே? இந்த டப்பிங் டீம் எல்லாம் உன கலாய்க்கிறாங்கயா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதுக்கே இப்படி நீங்க சோர்ந்து போயிட்டா எப்படி? இந்த ஜட சிவாக்கு ஒரு சாங் ரிலிக்ஸ் வேற எழுதிருக்காங்க பாருங்க. இந்த ஜட சிவாவின் வாழ்க்கையை நீதான் சிவா வந்தேனையா, வந்துட்டியா என் கண்மணி. ஏண்டா டேய், தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி பாட வைப்பீங்களாடா? என்னடா வாய்ஸ் இது? ஏண்டா ஒரு 2000 3000 கொடுத்து நல்ல லிரிக்ஸா எவன்டாச்சும் எழுதி வாங்க கூடாது? வந்துட்டியா. ஆக மொத்தத்துல எங்க உயிரை வாங்க தாண்டா வந்திருக்கீங்க 2 பேரும். கருமமுடா. இந்த ஒரிஜினல் வெர்ஷன் காஞ்சனாக்கு வந்தீங்கன்னா ஒரு பாட்டிமா கேரக்டர் ஒன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த அம்மா உண்மையாலுமே ஒரு பாட்டி தான். அப்படியே இந்த ஜட சிவாக்கு வந்தீங்கன்னா ஒரு கிளவிய கூட இவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வராம டோப்பாவெல்லாம் மாட்டி கிளவி வேஷம் போட்டு வச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? இப்ப தெரியுதா? இவங்க காஞ்சனா பார்ட் 2 எல்லாம் எடுக்கல, காஞ்சனா படத்தை எடுத்து கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிளவிய கூட கன்வின்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர்ல நடிக்க வைக்க முடியாம கண்ட கருமத்தெல்லாம் காஞ்சனான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கானுங்க. கழிச்சால தானே போவீங்க, கழிச்சால போவீங்க. 1 கழிச்ச 2 கழிச்ச 3 கழிச்ச. இப்போ நீங்க அடுத்து பார்க்க போற கோர சம்பவம் படத்தினுடைய 4வது பாடல், அதாவது கிளைமேக்ஸ் சாங். இப்படியெல்லாம் பாடிட்டு இருந்தேன்னா முனீஸ்வராலாம் இறங்கி வரமாட்டாரு, மூலம் தான் வரும்.
வேதமும் நீயே, நாதமும் நீயே, ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, எங்களை என்றும் காக்கும் முனீஸ்வரா, பரம்பொருளே சிவனே. இவன் எவனோ பாத்ரூம் சிங்கர்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல இவனை அலோ பண்ணலன்ட்டு பாத்ரூம்லயே ரெக்கார்டிங் பண்ணி அமைச்சிருக்கான்டா அவன். என்னடா அது? வருவாரு இறங்கிட்டு இருக்காரு. இனிமேதான் வருவாரு. வச்சு உங்களை செய்வாரா. ஆக்சுவலா நான் காஞ்சனா 2 பார்க்க தியேட்டருக்கு போன சம்பவமே எதுனா, இந்த ட்ரைலர்ல இந்த சன் டிவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. பேய்க்கும் சண்டை அத ஊரே வேடிக்கை பார்க்குது. இப்போ அந்த டைலாக்க இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். பேய்க்கும் ஃபைட். அத பாக்குற எல்லாருக்கும் இது ட்ரீட். இந்த ஜட சிவா ரொம்ப ரொம்ப கெட்ட சிவான்னு தெரியாத நம்மளுக்கு. அது தெரியுதோ இல்லையோ, தெரியாதனமா இந்த படத்தெல்லாம் நான் பார்த்து தொலைஞ்சிட்டேன். ராகவனுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தா கல்பனா மறுபடியும் வருவா. மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல வேண்டாம். நாங்க ஏன்பா பிரச்சனை பண்ண போறோம்? கல்பனா 2 அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலா கர்மம் 2 அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். அப்படிதான் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட் போடுங்க. வெக்கமா இல்ல?